வெல்கம் டு அஞ்சூஸ் ஹேண்ட்கிராஃப்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த உள்ளனில் பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போங்க. இந்த மாதிரி ஒரு சீடி, நீடில், இந்த உள்ளனுங்க. இதை வச்சு நம்ம இப்படி இந்த பேஸ்கெட் போடுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம இந்த உள்ளனில் ஃபஸ்ட்டு செயின் நட் போடணுங்க. இப்படி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்படி செயின் போடணுன்ட்டு. இந்த மாதிரி செயின் போட்டதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டில் இருக்கிறது இழுத்தோம்னா டைட் ஆகிக்குங்க. இதைய இந்த சீடியில் இப்படி இங்கே மேலே வச்சுக்கணும். மேலே வச்சுட்டு இந்த கீழே இருக்க கேப் வழியாக இப்படி ஒன்று மேலே எடுக்கணும். இப்படி மேலே எடுத்து இந்த ரெண்டு நூல் இப்படி மேலே இருக்குங்க. அதில் இந்த பின்னாடி இருக்க அந்த நூல் வழியாக ஒரு செயின் இது வழியாக வெளியில் எடுத்துக்கணும். அந்த முதல்ல போட்டிருக்க அந்த செயின்குள்ளே இப்படி வெளியில் எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு அந்த நல்லா டைட் ஆகிக்கும். திருப்பி இதுக்குள்ளே விட்டு இதே மாதிரி நீங்கள் இதே ஃபுல்லாகவே இதே மாதிரி போட்டு வரணுங்க. பாருங்கள், இதே மாதிரி இதுக்குள்ளே ஒரு செயின் எடுத்துக்கணும். இதே மாதிரி இது ஃபுல்லாக நீங்கள் போட்டே வரணும். இந்த ரெண்டு செயின் இப்படி போட்டுட்டு இதுக்குள்ளே இப்படி விட்டு திருப்பி வெளியில் எடுத்துக்கணும். இது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்க. இப்படி எடுத்துட்டு இதில் ஒரு செயின் போட்டுக்கணும். இதே மாதிரி இது ஃபுல்லாக நீங்கள் கேப் இல்லாமல் ஃபுல்லாக நான் இது போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ இதை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. ஃபுல்லாக நான் சுற்றி போட்டுட்டேன். இப்போது இந்த கடைசியை நம்ம போட்டதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்திங்கன்னா, அதுக்குள்ளே இப்படி விட்டு இந்த செயினில் வெளியில் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டா அங்கே ஒரு நாட் டைட் ஆகிக்கும். இப்போ ரெண்டு செயின் எக்ஸ்ட்ரா போடணும். 1 2 போட்டதுக்கப்புறம் இப்படி ஒரு சுற்றிக்கணும். ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு இந்த பக்கத்தில் இருக்க செயினில் விட்டு இது இப்படி வெளியில் எடுத்து ஃபுல்லாக அதுக்குள்ளே எடுத்துக்கிறீங்க. கொஞ்சம் இந்த ஒரு லைன் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அப்புறம் உங்களுக்கு ஈஸி ஆகிக்கும். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டே வரணுங்க. இந்த லைன் ஃபுல்லாகவே நீங்கள் இது போட்டு வந்துடுங்க. இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் இதில் போட்டு வரணும். பாருங்கள், இப்படி சுற்றிட்டோம். இதுக்குள்ளே விட்டு இதுக்குள்ளே இப்படி விட்டு இது அப்படியே அதில் எடுத்துக்கிறீங்க. இப்படியே இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு வாங்க. இந்த ஒரு லைன் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேங்க. இப்போ இங்கே ஃபுல்லாக நான் போட்டாச்சு. அடுத்த லைன் எப்படி ஆரம்பிக்கணும்னா, 2 செயின் போட்டுக்கணும். முதல்ல சொன்ன அதே மாடல் தாங்க. ஃபஸ்ட் லைனுக்கு போட்டோம்ல அதே மாதிரி தான் போட்டுட்டு இந்த பக்கத்தில் அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டணும். நான் இன்னும் 2 நைட் போட்டு காட்டிடுறேன். இந்த 3 நாட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பியும் 2 செயின் போடணும். செயின் போட்டுட்டு இப்படி சுற்றிட்டு இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத விட்டுட்டு அடுத்ததில்
பக்கத்தில் இன்னொரு நாட்டு. இதே மாதிரி 3 நாட் போடணும். 3 நாட் போட்டு திருப்பி ஒரு 2 செயின் போடுங்க. போட்டுட்டு இந்த நாட்டை விட்டு அடுத்த நாட்டில் இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் போட்டுறணும். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இப்படியே போட்டு இது வரைக்கும் வரணும். போட்டுட்டு காட்டுறாங்க. இப்போ 2 லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போது 3ஆவது லைன் போடுறேன். அப்போ அதுக்கு வேறு கலரில் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. இது 2 இந்த பழைய முதல்ல போட்ட அந்த நூலை கட் பண்ணி விட்டுட்டு இந்த இப்போ புதுசாக போடுற நூலை இங்கே ஒரு நாட் போட்டுக்கிறோம். சும்மா ஒரு முடிச்சு போட்டுக்கணும். போட்டுட்டு எப்பயும் போல் அதே மெத்தட் தாங்க. 3 செயின் போடணும். 3 செயின் போட்டுட்டு சுற்றிட்டு இந்த கேப்புக்குள்ளே மூணு நாட் போடணும். டபுள் ஸ்டிச் 3 போடணும். போட்டுட்டோங்க. இப்போ 1 2 3 4 ஆயிடுச்சு. இந்த 3ஓட சேர்த்துறப்போ 4 ஆயிரும். இப்போது ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி சுற்றிட்டு இந்த பக்கத்தில் இருக்க கேப்பில் 3 டபுள் ஸ்டிச் போடணும். அப்புறம் ஒரு செயின். அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். 2 லைன் கலர்ஸ் நான் 2 லைன் போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பம் உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அதே விருப்பத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு பேஸ்கெட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணுங்க. இப்படியே ரவுண்டாக போட்டு வரணுங்க. நான் இதை ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை போட்டுக்கலாம். நான் இருக்க இந்த ஒயர்கள்லாம் இதெல்லாம் யூஸ் ஆகாமல் இருக்கேன்ட்டு இதே மாதிரி போடுறேங்க. ஒவ்வொன்றும் ஒரு 2 லைன் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அந்த கலரில் இல்லை ஒரு 2 கலரில் வேணாலும் போடலாம், 3 கலரில் வேணாலும் போடலாம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைட் வேணுமோ, இப்போது இதில் நான் இந்த அளவுக்கு போடுறேங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஜாயின் பண்ணி நீங்கள் அப்படியே மேலே போட்டு வர வேண்டியதான். வேறு எதுவுமே அதில் இல்லைங்க. நாலு டபுள் ஸ்டிச் போடணும், ஒரு சிங்கிள் செயின் போடணும். 4 டபுள் ஸ்டிச் போட்டேங்க. இப்போ 4 டபுள் ஸ்டிச் இந்த பக்கத்தில் இருக்க ஹோலில் போடணும். ஒரு ஸ்டிச் போட்டேன். 2வது நாட்டு, 3வது, பாருங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோங்க. இது வரைக்கும் போட்டது இதே மாடல் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹைட்டும் போட்டுக்கலாங்க.
இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் பென் ஹோல்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.